கல் எங்கள் பாரம்பரியமான ஒரு பண்பாட்டு நிகழ்வாக, எங்களுடைய உணவாக அல்லது எங்களுடைய மதுவாக இருந்து கொண்டே இருக்குது. பல காலங்கள்லேருந்து அது இருந்து கொண்டே இருக்குது. அதை ஏன் தடை செஞ்சுருக்கீங்கிற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புறோம். கல்லுக்கு மீதான தடையை நாங்கள் வந்துட்டு நீக்கணும் கோர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். இங்கே திமுகவோ அதிமுகவோ 2 கட்சியும் ஆளுங்கட்சியாக உள்ள வந்து கொண்டாருனோ, இங்கே மற்ற மாநிலங்கள் அத்தனையிலையும் கல் இருக்குங்க. ஒரே ஒரு மாநிலத்தில் கூட தடை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடைன்னு கேட்குறோம். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக தான் இந்த போராட்டங்களை எடுக்கிறோம். அதுக்கு என்ன அரசியல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சாராய ஆலைகளின் முதலாளிகளாக இந்த இருவரும் கட்சியினுடைய தலைவர்களே இருக்கிறாங்க. அப்போது டாஸ்மார்க் நிறுவனம் இந்த இருவரும் கட்சிகளுடைய தலைவர்கள்ட்ட மட்டும்தான் கொள்முதல் பண்ணும். வேற யார்கிட்ட கொள்முதல் பண்ணாது. 7 ஆலைகள்கிட்ட மட்டும்தான் இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. அதை 9ஆக மாற்றினாங்க, அப்புறம் 7ஆக மாற்றுறாங்க, இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆலைகள்கிட்ட மட்டும்தான் இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. அப்போ இந்த கொள்முதல்ங்கிறது யாருக்கு லாபம் அளிக்கும்? இந்த இருவரும் கட்சிகளுக்கு மட்டும்தான் லாபம் அளிக்கும். அப்போ இதற்காக மட்டுமே கல் இறக்குவதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள்.